மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலத்துக்கான தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய வந்துருச்சு. அதில் உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கூட்டணி பெரிய வெற்றியை தக்க வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய போட்டி இருக்கும். ராஷ்டிரிய ஜனதா தள் காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஜனதா தள் யுனைடெட் பிஜேபி, இந்த ரெண்டு பேத்துக்கு மிகப்பெரிய போட்டி இருக்கும், நெருக்கடியான சூழலில் போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படியா இல்லை, அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 122 இடங்களுக்கு பதிலாக சுமார் 170க்கு மேற்பட்ட, இப்போது நிலைமையில் சுமார் 180க்கு மேற்பட்ட இடங்கள்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுது. எனவே உறுதியா அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது என்னென்ன எப்படியா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பிஜேபி ஜனதா தள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதற்கு கொடுக்கப்பட்ட 101 இடங்கள்ல 80க்கு மேற்பட்ட இடங்கள்ல முன்னணி வகிச்சு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனதா தள் யுனைடெட், நிதிஷ்குமார் அவருடைய கட்சி, அவங்க 75க்கு மேற்பட்ட இடங்கள்ல தீவிரமான வெற்றி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பெரிய கட்சிகள், எது பிஜேபி, ராஷ்டிரிய ஜனதா தள், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அவருடைய ஜனதா தள் யுனைடெட், அதுக்கப்புறம் காங்கிரஸ், இந்த 4 கட்சிகளில் எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எது சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அது நிதிஷ்குமார் அவருடைய கட்சி தான். பிஜேபி தான் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்றாலுமே கூட அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் போன முறை 45க்கும் குறைவான சீட்டில் தான் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 35 சீட்டை ஆட் பண்ணி சுமார் 80 சீட்டு வரைக்கும் கூட்டியிருக்காரு. இதுதான் மற்ற எந்த கட்சியும் செய்யாத விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு. அது உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்க விஷயம். வழக்கம் போல இதில் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுத்தா அப்படின்னா காங்கிரஸ். சுமார் 60க்கு மேற்பட்ட இடங்களை வாங்கின காங்கிரஸ் சுமார் 12 இடங்களில் தத்தி தாய் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அவங்க கொடூரமான ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம வெற்றிக்கான காரணம், தோல்விக்கான காரணம், இதை நம்ம சரியாக ஆய்வு பண்ணணும்னா முதலாவது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கட்சிகளுக்கான கோர் ஓட் பேங்க், இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான்னு ஒரு ஓட் பேங்க் உருவாக்கியிருப்பாங்களே, வாக்கு வங்கியை உருவாக்கியிருப்பாங்களே, அந்த வாக்கு வங்கியோட தன்மையும் பின்னாடி அவங்க தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, மக்கள்கிட்ட எந்த மாதிரி நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க, இந்த ரெண்டு இருக்குது. எப்போவுமே திமுகவும் அதிமுகவும் மட்டுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதையும் அதோட தன்மையும், இன்னொரு கூட அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் யாருக்கா மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்களே, இது இந்த அடிப்படையில் பார்த்தா அங்கே மிக முக்கியமான பெரிய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள், அதாவது பிஜேபி நிதிஷ்குமாருக்கு எதிராக ஈடு கொடுத்து ஒரு கட்டமைப்பு கொடுக்க கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள். இது லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பத்தின் கட்சி அப்படின்னு சொல்லணும். அந்த குடும்பத்திலிருந்து வந்த தேஜஸ்வி யாதவ், அதாவது லல்லு பிரசாத் அவருடைய மகன் இருக்கார்ல, முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தான். அப்போ இந்த ராஷ்டிரிய ஜனதா தளுடைய ஓட்டு வங்கி தான் என்ன இங்கே பெரும்பாலான பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது திமுக போன்ற கட்சிகள் இருக்காங்க, அவங்க எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா, லல்லு பிரசாத் யாதவ் வந்து பிசி எம்பிசி இந்த மக்களிடையே ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனாரு, அவர் சமூக நீதி சமத்துவத்தின் தங்கனை ஊற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. யதார்த்தமாக நீங்கள் கடந்த 3 இல்ல 4 தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ராஷ்டிரிய ஜனதா தளுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில் மிக பிரதானமானது யாதவ் அவருடைய ஓட்டு. இதில் 90% பீகாரில் இருக்கக்கூடிய யாதவோட ஓட்டு நிச்சயமாக ராஷ்டிரிய ஜனதா தள் தான் போகும், லல்லு பிரசாத் அவருடைய கட்சிக்கு தான் போகும். இருக்கிற மிகப்பெரிய ஓட்டு வங்கினா சுமார் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 15% அவங்களுடைய. எனவே அவங்க தான் மிகப்பெரிய சமூகம், அவங்க தான் இங்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அந்த இடத்துல அவர் நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைக்கிறாரு யார், லல்லு பிரசாத் அவருடைய குடும்பம். எனவே யாருக்கு அந்த ஓட்டு வங்கி பெருசாக போகிறது கிடையாது, 90% ஓட்டு அவங்களுக்கு தான் போகும். இதற்கிடையில் அந்த கட்சிகளுடைய மிக முக்கியமான அடுத்த ஓட்டு வங்கியாக இருக்கிறது இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் ஓட்டு மற்ற எல்லாரையும் விட கூட்டணும்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் அதிகம். சுமார் 18% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டில் 80% ஓட்டு யார் கூட்டணிக்கு போகும் அப்படின்னா ராஷ்டிரிய ஜனதா தள், அதாவது லல்லு பிரசாத் தான் போகும். எனவே இந்த கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளுடைய 2 மிகப்பெரிய ஓட்டு வங்கி இதுதான். இதை தான் அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க, அதில் நம்பிக்கையும் வாங்கி வச்சிருக்காங்க கடந்த 20 வருஷத்துக்கு மேலே. அவங்களுக்கு அந்த அரசியலோட அடித்தளமே இந்த 2 ஓட்டு வங்கி தான். இதனால தான் ராஷ்டிரிய ஜனதா தள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் 22லேருந்து 24% ஓட்டை எப்போவுமே தன் கையில் வச்சிருக்கும். இதுதான் அதனுடைய கணக்கு. அதனால தான் 2025 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கும் போது சுமார் 140க்கு மேற்பட்ட இடங்களில் போட்டியிடக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் சுமார் 55க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் யாதவ் இனத்தினர் அறிவிச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து கூட்டணி கட்சியாருடைய காங்கிரஸ் இவங்களும் அறிவிச்சிருந்தாங்க. எனவே அதுக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கிறது. இன்னொரு பக்கத்து சுமார் 30 பேர் ராஷ்டிரிய ஜனதா தள் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு 18 இடங்களில் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 10 இடங்களையும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் 2 இடங்களையும் கொடுத்தாங்க, சுமார் 30 இடங்கள். எனவே இந்த ஓட்டு வங்கியை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்லாகவே திருப்திப்படுத்துறாங்களா? ஆமாம். அதை வச்சு தான் அடுத்த கட்டமாக நகர்றாங்க. இது முடிச்சாச்சுல, இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கத்து இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி தனக்கான ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்தியாச்சு. இன்னொரு பக்கத்து நடுநிலையாக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்குல்ல, இதை நகர்த்தணும். அப்போ இதுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணும். இதில் ராஷ்டிரிய ஜனதா தள் மிக முக்கியமான பிரதான கட்சியான லல்லு பிரசாத் அவருடைய கட்சி, அவர் மகன் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை உறுதி, இதை அறிவிக்கிறார். சுமார் 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அதுவும் மிக முக்கியமாக அரசு வேலைகளை உருவாக்கும்.
இது ரொம்ப பெரிய வாக்குறுதி. ஆனா அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அரசு வேலை உறுதி. அதற்கடுத்து அவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பெண்களுக்கு ₹1,00,000 தரப்படும். அதுக்கடுத்து சிலிண்டருக்கு ₹500 மானியம் கொடுக்கப்படும். இந்த விதமா வாக்குறுதிகள் ஒரு முக்கியமான ஒரு 10 வாக்குறுதிகள் அறிவிச்சார். அது அறிவிச்சதுமே ஒரு பெரிய வைப்ரேஷன் இருந்தது. எனவே இந்த 2 விஷயங்கள்லேருந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி கூட 24% ஓட்டுக்கான கோர் கூடுதலா 10லேருந்து 12% ஓட்டு வச்சுக்கோங்க. இந்த வெற்றியை நோக்கி நகர்த்திட முடியும். இதே இவங்களுடைய கணக்கு. கூட காங்கிரஸ் உள்ள நுழையுது, அதனுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் உள்ள நுழைறாங்க. எனவே இந்த வெற்றியை சாத்தியப்படுத்திட முடியும். இதுதான் இவங்களுடைய அடிப்படை கணக்கு. ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய கணக்கு முற்றிலும் வேறானது. அது என்ன அப்படின்னா, கோர் பேங்கா இருக்கக்கூடிய யாதவ் அப்படி விட்டுருங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உருவாக்குங்க. சும்மா 80% இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் நான் யாதவ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களே, இவங்களை நம்மளுடைய கோரா மாத்துங்க. இதுக்கெல்லாம் கடந்த 15 வருஷத்துக்கு மேலே, எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே பிஜேபி தீவிரம் வேலை பார்க்குது. அதில் வெற்றியும் அடைகிறாங்க. எதனால நிதிஷ்குமார் தொடர்ந்து வெற்றி பெறார் அப்படின்ற காரணம் என்னன்னா, அதுதான் மிக முக்கியமான காரணம். ராஷ்டிரிய ஜனதாவுடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய யாதவ் இருக்காங்க, இவங்களில் ஒரு பிரச்சனை வெறும் ஓட்டு வங்கி மட்டும் கிடையாது. இன்னொரு ஜாதிய மோதல்களை தீவிரமாகுது. ராஷ்டிரிய ஜனதா தள் இருந்தபோதும் சரி, லல்லு பிரசாத் குடும்பமும் சரி, தீவிரமான ரவுடி அரசியல் நடத்தினாங்க. இது எல்லா பேருக்குமே தெரியும். அதை எந்த காலத்திலும் இவங்க மறக்கவே இல்லை. 20 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போடக்கூடாதுன்னு மற்ற சமூகத்தில் நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே ராஷ்டிரிய ஜனதா தள் பண்ணக்கூடிய ஜாதி அரசியல். அதனால 80% இருக்கக்கூடிய, அதாவது பெரும்பான்மை இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய இருக்காங்க, அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய எல்லா சமூகமும், அது அப்பர் காஸ்ட்ல ஆரம்பிச்சு பிசி எம்பிசி, அதாவது இபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லா இடத்துலையுமே மற்ற எல்லா பேரையும் ஒருங்கிணைச்சு அதில் அரவணைச்சு அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாய்ப்புகளை கொடுக்க பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி முடிவு பண்ணுறாங்க. இதுதான் அவங்க தொடர்ந்து வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணம். பலமான ஓட்டு வங்கியா இருக்குது. அது அதனாலே என்ன பிரச்சனை வருதுன்னா, மற்ற சமூகத்தின் மத்தியில் இல்லையா, அதனாலே ஒரு எதிர்ப்பு நிலை உருவாகுது. இந்த எதிர்ப்பு நிலையை சரியா தக்க வைக்கிறாங்க. எல்லா பேருக்கும் வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த 80% மக்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி ஹிந்துக்களுடைய ஒற்றுமையை கொண்டு வந்தா போக முடியாது. இதுதான் வெற்றி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏறக்குறைய 20% இஸ்லாமியர்கள் ஓட்டு அங்கே இருக்குது. 20% ஏறக்குறைய பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போகிறது கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அதனால ஒரு சீட்டு கூட கொடுக்கல. 101 இடங்களில் போட்டிட்டு பிஜேபி ஒரு சீட்டு கூட இஸ்லாமியர் கொடுக்கல. ஏன்னா தனக்கு வராதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எழுதி வச்சே சும்மா 38 இடங்கள்ல அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் சும்மா 243 தொகுதிகள் கூடிய பீகார் சட்டமன்றத்தில் நுழையிறாங்க. அப்போ 200 இடத்துல தான் இவங்களால போட்டியே. அந்த 200ல் இவங்க 180 நெருக்கி வெற்றி பெறாங்க. இதுதான் நம்ம எல்லாரும் கவனிக்கணும். 243 வெற்றி பெறல, 200 சீட்டில் 180 அடிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு அடுத்து இதுல பட்டியல சமூகங்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, இந்த பட்டியல சமூகங்களோட சரியா பிரிக்கிறாங்க. இதுல ஹிந்துக்குள்ள ஏகப்பட்ட கணக்குகள் இருக்குது. அதுல ஹிந்துத்துவ ஐடியாலஜி இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் உடைய வேலை, அது களத்துல தீவிரமான வேலை இருக்கிறனால தான் சும்மா 80% மக்கள் அவங்களால கன்சாலிடேட் பண்ண முடியும். இதை முழுக்க முழுக்க சாதிக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டமைப்பு. இன்னும் போட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகனை இணைச்சு, இன்னொரு போட்டு ராம் அவர்களை இணைச்சு சுமார் பட்டியல சமூகத்தினுடைய ஓட்டு 19% இருக்குது. அதில் முன்பே 8% முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய வேலைப்பாடுகள் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இதனால் மட்டுமே நீங்கள் நம்புங்க, பட்டியல சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டில் 55% மேலே ஓட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா பிஜேபி கூட்டணி. எனவே இதுதான் வெற்றிக்கான மிக முக்கியமான சூத்திரமாக வச்சுருக்காங்க. அதை தான் 20 வருஷமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் பிரதானமாக யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் தான். போன முறையை விட பிஜேபி நிச்சயமாக 6லேருந்து 8 சீட்டு வரைக்கும் கூட்டுறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் வளர்ச்சியை காட்டுறாங்க, அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் போன முறை 45 சீட்டை வெற்றி பெற்றார். இந்த முறை 80 சீட் நெருக்கி வராரு, 35 சீட்டை கூட்டுறாரு. அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்கு மிக முக்கியமாக காரணம் இருக்குது. இதில் கோர் ஓட்டு வங்கின்னு ஒரு பக்கெட் இருக்கட்டும், இன்னொரு பக்கெட்டு அங்கிட்டு லல்லு பிரசாத் குடும்பம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ₹1,00,000 அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க சொல்லவே கிடையாது. இவங்க தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வருஷம் ₹10,000 கொடுக்கப்படும். ஏற்கனவே விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு, அது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. டைரெக்டாக அவங்க வங்கி கணக்கே போயிடுறது, இது ஆல்ரெடி அவங்க திருப்திப்படுத்திட்டாங்க. அதோட சேர்த்து 125 யூனிட் ஃப்ரீயாக கரண்ட் கொடுப்போம், 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய அரசு வேலையை உருவாக்கணும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 4 சிட்டியில் மெகா ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வருவோம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக இவ்வளோ உருவாக்குவோம், அங்கே கூட இண்டஸ்ட்ரியல் செக்டாரை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்தெடுப்போம், அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் இப்படியாக உருவாக்க முடியும். இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது ஏற்றுக்கொள்ளத்தக்க நம்பத்தக்க வாக்குறுதிகளை அவங்க கொடுத்தாங்க. அந்த பக்கத்து நான் உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் உருவாக்குறேன் இல்லையா, அது சொல்லப்பட்டதுமே பெரிய நம்பிக்கை இழக்கிற வாக்குறுதி. ஏன்னா யதார்த்தமாக நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ₹1,00,000 தரேன் அப்படின்னு அவர் அறிவிச்சார்ல, அதையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை.
மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் இந்த விதமாக செய்வோம்னு சொன்ன இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது பிஜேபி நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணி வெளியிட்ட வாக்குறுதி அது ஏற்றுக்கொள்ளும் தக்கதாக இருந்தது. எனவே களத்தில் யதார்த்தமா ஏற்றுக்கொள்ளத்தக்க வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ சீட்டு ஒதுக்குறாங்கன்ற முக்கியம் கிடையாது, எவ்வளோ வெற்றி பெறாங்கன்ற முக்கியம் கூட கிடையாது. அவங்க எவ்வளோ இடத்துல போட்டிட்டாங்க, அதில் எவ்வளோ வெற்றி பெற்றாங்க, இதுதான் கணக்கே, மிக முக்கியமான கணக்கு. அதுக்கப்புறம் தான் ஓட் பர்சன்டேஜுக்கு வரீங்க. ரெண்டு என்டிஏல இருக்கக்கூடிய பிஜேபி நிதிஷ்குமாரோட கூட்டணியில் போட்டியிட்ட பிஜேபி, அதுக்கப்புறம் ராஷ்டிரிய ஜனதா தள் இருக்காங்களா நிதிஷ்குமாரோட கட்சி, ரெண்டு பேருமே கவனிச்சிங்கன்னா தங்கள் போட்டியிட்ட பகுதிகளில் 77% வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த வெற்றி. இது நிச்சயமாக மக்கள் தீவிரமான ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் 60% 50% பெரிய வெற்றி தானே கேட்டால். அவங்க போட்டியிட்ட 77% இடங்களை வெற்றி பெறாங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் இது சூப்பர் வெற்றி. அதோட சேர்த்து அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய பஸ்வான் அவர்களுடைய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியும் 28 இடங்கள் கொடுத்தப்ப 20க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறாங்க. இது போன முறையை விட அதிகம் தான். அவங்களும் 71%. ஒரு கூட்டணியில் இருக்கும், எல்லா பேருமே சமமா வெற்றி நோக்கி நகர்த்துறது இல்லையா, இதுதான் பிஜேபிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான திறமையே. அதை அவங்க கச்சிதமாக நகர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஷ்டிரிய ஜனதா தள் கூட்டணியா இருக்குது, அதாவது காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவருடைய கூட்டணி. இது கவனிச்சிங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தள் போன முறை சுமார் 75க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த கூட்டணியை 100 நெருக்கி வெற்றி பெற்று தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 143 இடங்களில் போட்டிட்டு ராஷ்டிரிய ஜனதா தள் சுமார் 37 இடங்கள் நோக்கி சண்டை போட்டு நகர்ந்துட்டு இருக்காங்க. இது 40-42 தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எப்போவுமே 60 சீட்டு 70 சீட்டு கேட்டு பஞ்சாயத்து பண்ணி வாங்க வேண்டியது, ஆனால் வேலை தான் பார்க்கறது இல்லை. 10 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது போன முறை ஒரு 19-20 சீட்டு வெற்றி பெற்றானுங்க. அவ்வளோ வெற்றி பெற்றமா அப்படின்னு அவங்களுக்கே தோணி இருக்கும் பொழுது 10 சீட் ஆகிட்டாங்க. 10 சீட்டு 9 சீட்டு குறைஞ்சிருச்சு நினைக்கிறேன். லல்லு பிரசாத் அவருடைய கட்சியினுடைய வெற்றி சதவீதம் போட்டியிட்ட இடங்களுக்கு நிகரான வெற்றி சதவீதம் அது 26%, காங்கிரஸ் 16%. இந்த கூட்டணியில் இருந்த மிக பிரதானமான அடுத்த 2 கட்சி அப்படின்னா அது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், லெனின் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருக்கு சேர்த்து ஏறக்குறைய 30 சீட் ஒதுக்குனாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு 6 சீட்டு வெற்றி பெறாங்க. அவங்களும் 26%. எனவே இந்த கூட்டணியை ஒட்டு மொத்தமாக சேர்ந்தே தான் தோல்வியை தழுவிருக்கு. அதில் காங்கிரஸ் மேலே மட்டும் எல்லா பழியும் போடக்கூடாது, அது தப்பு. ஆனால் காங்கிரஸ் மேலே தான் போட்டணும். பதிவோட இறுதியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த பீகார் எலெக்ஷனில் மிக முக்கியமாக இன்னொருத்தர் கவனிச்சாங்க, அது பிரசாந்த் கிஷோர். ஊரில் இந்த நபர் போய் உட்காந்துட்டாங்க, யார் இந்த ஐடியா மணி போய் உட்காந்துட்டாருன்னா எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணி வச்சானுங்க. வாங்க வேண்டியது பில்லு 300 கோடி போடு, 200 கோடி போடுன்னு. நானே பீகாரில் போய் ஏன் நானே சிஎம் ஆகக்கூடாது, அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு அப்படின்னு எங்கே உட்காந்து யோசிச்சா இருந்தார்ல. அங்கே போய் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து ஒரு 2 வருஷமாக போராடி இருந்தார். அவருடைய கட்சியுடைய ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வாங்கிருக்கூடிய வாக்கு சதவீதம் 1%. இவர் ஒரு ஐடியா புலி, அதாவது தேர்தலில் இவர் நினைச்ச எதையும் மாற்றி அமைப்பார் அப்படின்னு வச்சுங்களேன். நான் கேட்குறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 5-6% இல்லை 7%, அவ்வளோவா போயிருக்க முடியாது, 1% வாங்குற மனுஷன் 230 இடங்களில் போட்டிக்கிட்டு. எனவே இந்த ஆளுடைய டப்பாவும் காலி. அதுக்கடுத்து மிக முக்கியமான ஆள் நம்ம ஆள் யார், நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின். நானும் போகிறேன் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு. இதுக்கு தனி வீடியோ போடுறேன், ஏன்னா இந்த வீடியோவில் சொல்றது பத்தாது. எனவே பதிவோட இறுதியாக பீகாருடைய அடுத்த முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவி இருக்கிறார். இப்போ என்ன சொல்ல போறாங்க திமுக ஊபிஸ்லாம், பீகார்காரெல்லாம் முட்டாளு அப்படின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க பெரிய முட்டாளு. நான் அதுக்கு தனி வீடியோ